மாமா ப்ளீஸ்மா எங்களை வெளிய அனுப்பிடாதம்மா ப்ளீஸ்மா. வெளியில போடி. மாமா நாங்க போயிட்ட கடைசி காலத்துல உங்களை யாருமா பாத்துப்பா? என் ஃப்ரெண்ட் இருக்கா, என்ன பாத்துப்பா. போங்க 2 பேரும். அத்தை உங்க பையனோட முகத்துக்காகவாது எங்களை விட்டுருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. இப்பதான் கைய பிடிச்சு கொண்டாந்து வெளியில விட்டல, பாத்தல நீ. ஐயோ காயப்படுத்திக்கிட்டே காமெடி பண்றாங்களே. டேய் உங்க ஆத்தா கிட்ட சொல்ற அதெல்லாம் காமெடி இல்லனாமா? உனக்கு பெத்த பொண்ணு மேல பாசம் இல்ல கொஞ்சம் கூட? இங்க பாரு அர்ச்சனா, நீங்க 2 பேரும் இருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெரியுமா? ஃபன் பண்ண முடியல எங்களால. வைப் பண்ண முடியல எங்கனால. சில் பண்ணவே முடியல. அதான் முடியலல்ல, விட்டுருங்க. வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இருக்கனால எங்கனால ஃப்ரீடமா இருக்கவே முடியல. மா இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும். மாப்ள, ஆல்ரெடி நாங்க வக்கீல்கிட்ட பேசிட்டோம். இந்த வீடே என் ஃப்ரெண்ட் பேர்ல தான் இருக்கு. நீங்க 2 பேரும் எந்த கேஸ் போட்டாலும் நிக்காது. அப்ப எங்க நிலைமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படியே 2 பேரும் வீதி வீதியா எங்கயாவது போனீங்கன்னா டூலெட் போட்டிருக்கோம், அங்க பார்த்து குடி போயிருங்க. இந்த பாருங்க, பால் எல்லாம் காய்ச்சிட்டு எடுத்துட்டு வர வேலை வச்சுக்காதீங்க. கிளம்புங்க. மாமா